ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் அவங்க விருந்துக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ விருந்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ பிருந்தா மாறன்கிட்ட ஒரு ஆல்பத்தை கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வீரா படித்து நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. அப்போ அடுத்ததாக பிருந்தா சொல்கிறாங்க, வீராவுக்கு படிக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது பிருந்தா அப்படிங்கும்போது, ஆமாம் அக்காவுக்கு நல்லா நல்லா படிக்கணும்னு ஆசை. சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் அக்கா இஷ்டப்பட்டபடியே படிக்க வைக்கிறதுக்கும் அவனும் ஆசைப்பட்டான். ஆனால் அண்ணன் இறந்ததுனால வீராக்காவுக்கு எல்லா வீட்டு பொறுப்புகளும் அவள் தலைமையில் விழுந்துருச்சுது. அதனால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மாறன் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. என்ன பிருந்தா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அக்காவுக்கு படிக்கணும்னு ரொம்பவே ஆசை, ஆனால் எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிருந்தாவை அவங்க அம்மா கூப்பிடவும், மாமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீராவோட அண்ணன் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே மாறன் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் வீராவை என்ன படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாலோ அந்த படிப்பை அவளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தது விருந்தெல்லாம் முடிஞ்சு அவங்க நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வள்ளி கேட்குறாங்க, என்ன வீரா நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கும்போது, ஆமாம் வள்ளியம்மா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, சொல்லப்போனால் அம்மா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன்ட்ட கேட்குறாங்க, என்ன மாறா அத்தை வீட்டில் நல்ல விருந்து போலுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் நல்ல விருந்து தான் அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாறன் வீராவை கூப்பிடவும், அப்போ வீரா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நீ நம்மளுக்கு கடைக்கெல்லாம் வர வேண்டாம், நீ படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டது கண்மணி பார்க்குறாங்க, என்னது இது புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வீரா கேட்குறாங்க, எதுக்காக என்னை படிக்க சொல்கிற? நான் தான் கடைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது, இல்லை நீ வேலையெல்லாம் ஒன்று பார்க்க வேண்டாம், உனக்கு என்ன படிக்கணும்னு நினச்சியோ நீ அந்த படிப்பை நீ படிக்கிற, நான் உனக்கு இதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை நீ படிக்க ஆசைப்பட்டது நீ படித்து தீரணும், உனக்கு அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் நான் செய்து கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, இப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, ஆமாம் வீரா நீ தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேல்ல, அதை தான் மாறன்னு சொல்லிட்டு இருக்கிறாம்ல, நீ எதுக்காக கடைக்கு போய் நீ வேலை பார்க்கணும், அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ படிக்க ஆரம்பி அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாக்கியம் சொல்கிறாங்க, என்னதான் கண்மணி இங்கே நடந்துட்டு இருக்குது, விருந்துக்கு போன இடத்துல அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் நடக்கலை, எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு மாறன் வீராவை படிக்க வைக்க போறான்லாம், இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நம்ம 2 பேரும் தான் வீட்டை விட்டு போகணும் போலுக்கு. வீராவை எப்படியாவது மாறன் கிட்ட பிரிக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க போலுக்கு அப்படிங்கும்போது, இப்போ என்ன பண்றதுக்கு, அவளை படிக்க விடாம தடுக்கணும். அதுவும் மாறன் படிக்க வைக்க போறான்னா கண்டிப்பாக அது நடக்கவே கூடாது. அப்படி மட்டும் அவன் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அவ்வளோதான், அவனையும் பிடிக்க முடியாது இவளையும் பிடிக்க முடியாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணி சொல்றாங்க, மாமா வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற கண்மணி, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லும் போது, ஆமா வீரா தான் அங்கே வந்துட்டாளா, ஆளுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிறாங்க. வீரா கிட்ட பொறுப்பை கொடுக்கறதுக்கா, எதுக்காக அவட்ட இப்போ இந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அவளுக்குன்னு அக்கறை வர வேண்டாமா, மாறனோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி இங்கே வந்துட்டாளா, அவளுக்குன்னு வீட்டு பொறுப்பு ஒன்று கொடுங்க, அப்பந்தான் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும். சும்மா வீட்டில் எந்த பொறுப்புமே இல்லாமல் அவள் கடையும் வீடுமா அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி ஆக்கும், அவளுக்குன்னு வீட்டு பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராமச்சந்திரன் யோசனை பண்ணுறாங்க, சரி கண்மணி சொன்னாக்கி ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீராவை கூப்பிட்றாங்க. அப்போ வீரா வள்ளி எல்லாருமே வராங்க. அப்போ என்ன மாமான்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் போல வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னதுமே வள்ளியம்மாவுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக திடீர்னு அண்ணன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அவட்ட கணக்கு வழக்கு எல்லாமே தான் அவட்ட கொடுக்கணும், அவள் தான் நம்மளை வீட்டு பொறுப்பு பார்த்துக்கணும்னு சொல்லவும், உடனே வீராட்டே அந்த பொறுப்பை வள்ளி ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்குது, எதுக்காக அண்ணன் இந்த மாதிரிக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வள்ளியும் ஒரே குழப்பமத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாக்கியம் கண்மணிகிட்ட கேட்குறாங்க, ஏன் கண்மணி இந்த மாதிரி சொன்ன அப்படிங்கும்போது, ஆமா அவளை படிக்க விடாம தடுக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன், வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் கொடுத்தோம்னா கண்டிப்பா அவளால் படிக்க முடியாது, அதுக்காக தான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பொறுப்பு எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. கண்டிப்பாக பொறுப்பு அவள் கைக்கு வந்தது இல்லை, குழப்பந்தான் அவள் கைக்கு வந்தது, நான் என்னெல்லாம் அந்த வீட்டில் குழப்பத்தை உண்டாக்க போகிறேன் பார் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன மாதிரி கொண்டுட்டு போக சொல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.